ஸோ நான் காலேஜ் முடிச்சப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு டைட்டான்ற ஒரு கம்பெனியில் ஜாப் கிடச்சிது. ஆனால் நான் பிளேஸ்மெண்ட் போக சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏனோ தானோன்னு போய் அட்டெண்ட் பண்ணேன். ஆனால் செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வேலைக்கு போகிறேன்னு சந்தோஷம். எனக்கு வேலைக்கு போகிறது சுத்தமாக உடன்பாடே கிடையாது. ஏதோ நம்ம இங்கேருந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ எதுக்கு ஒரு பட்டுற மாதிரி வச்சுட்டு உட்காரன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸோ நான் சான்ஸ் எதிர்பார்த்து காத்திருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கலர் பிளைண்ட்னஸ் இருந்துச்சு. ஐ மீன் அது ஒரு சில கலரோட மைல்டு வேரியேஷன் எனக்கு தெரியாது. அது நான் இது குறையாக பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த டைட்டானுடைய முன்னாடி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வந்து அதாவது ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் செக்கப் இருக்குது. அதில் செக் பண்ணப்போ எனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. நீங்கள் அதனால் ஜாப் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி ஜாப் கிடைக்கல. ஆமாம், அவன் வீட்டில் அப்படியே ஃபேஸை மாற்றிட்டு ஜாப் கிடைக்கலாமா, அடுத்த ஜாப் கிடைக்கிறவள் நான் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கூடிய சீக்கிரம் அடுத்த ஜாப் வைக்கிறேன்னு சொல்லி நானும் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சின்ன கார் ஷெட்டை வாடகைக்கு எடுத்துகிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோட மையோட அந்த வேலையை நானே வெல்டிங் கட்டிங் எல்லாமே செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க.